यहोवा राय या अर्थात चंगा करने वाला करके पहचानने के लिए परमेश्वर ने मारा कर रास्ता में से होके उनको आने दिया. தேவன் சுகமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி புரிய வைப்பதற்காக அவர் மாராவின் அனுபவத்துக்குள்ளாக அவர்களை அழைத்து சென்றார். लेकिन लगातार परमेश्वर मारा का अनुभव में रखा. ஆனால் தொடர்ச்சியாக அவர்களை அந்த மாராவின் அனுபவத்திலே தேவன் வைக்கவில்லை. परंतु एलीम में भी ले आया. அவர் ஏலிமுக்கும் அழைத்து வந்தார். वहां 12 सोता रहा और 70 खजूर का पेड़ रहा. அங்கே 12 நீரூற்றுகள் இருந்தன, 70 பேரீச்ச மரங்களும் அங்கே இருந்தன. और इसके चलते ले खा पी के आनंद कर सके, रिफ्रेश हो सके. இது நிமித்தமாக அவர்கள் சாப்பிட்டு புசித்து குடித்து தங்களை திருப்தியாக்கிக் கொள்ள, தங்களை ரிஃப்ரெஷ் ஆக்கிக் கொள்ள காரியங்கள் நடைபெற்றன. अभी आगे बढ़ रहे हैं. இப்பொழுது தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். जिस निशानों का परमेश्वर ने लगाया उसके ओर बढ़ रहे हैं. எந்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். लेकिन अभी रास्ता में उनको भूख लग रही है. அப்படி இருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு பசி உண்டாகிறது. अभी भूख के चलते वे तुरंत एक काम करते हैं. பசினாலே அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். सुनिए, जब मनुष्य भूख में आ जाता है, மனிதனுக்கு பசி உண்டாகிற போது, चाहे वो पेट के भूख हो या आंख की भूख हो या शरीर के भूख हो, ஒருவேளை வயிற்று பசியாக இருக்கலாம், அல்லது கண்ணின் பசியாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பசியாக இருக்கலாம். और किसी भी बात में वो आ जाता है, वो एक प्रकार की पागल जैसा हो जाता है. இப்படிப்பட்ட பசி மனிதனுக்கு உண்டாகிற பொழுது அவன் ஒரு பைத்தியக்காரனை போல மாறுகிறான். उसकी आंखें बंद हो जाती हैं, அவனுடைய கண்கள் மூடப்படுகின்றன, उसकी पुरानी बातें भूला जाता है, அவனுடைய பழைய காரியங்கள் மறக்கப்படுகின்றன, अद्भुत काम को देखने की बातें उनके याद में नहीं रहती हैं. அற்புதங்களை காண்பதற்காக அவனுடைய காரியங்கள் அங்கே இருக்க முடியாமல் இருக்கிறது. तमिल में ये कहावत है, भूख आने से जो कुछ 10 बातें उसके अंदर पाई जाती है, अच्छी बातें, वो सब बातें उड़ जाता है. தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்லி. 10 बातें जो उसके अच्छे गुण उड़ जाता है. அதாவது 10 நல்ல காரியங்கள் உள்ள இருக்கின்றனவே, பசி வந்தால் அவைகள் எல்லாம் பறந்து போகுமாம். अभी यहाँ पर इजरायली लोग भूख के जगह पर चले आए हैं. இப்பொழுது இங்கே இஸ்ரவேலர் பசியின் இடத்துக்கு வருகிறார்கள். और वे चलते चलते उनको भूख लग रही है. அவர்கள் பிரயாணித்து போய் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு பசி உண்டாகிறது. वे ये कह सकते थे, அவர்களால் இதை சொல்ல முடிய இருந்தது, परमेश्वर ने हमें इस प्रकार बहुत अद्भुत रीति से छुड़ा के ले आया. தேவன் இப்படி நம்மளை அற்புதமாக அழைத்து வந்திருக்கிறார். और ऐसे से रास्ता में से होके आने दिया. இப்படிப்பட்ட வழிகளிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார் தேவன். समुद्र को पार करके मैं ले आया. கடலை தாண்டி நாம் செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். मारा का पानी को मीठा किया. மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். इसलिए कुछ प्रबंध रखा होगा. இது நிமித்தமாக ஆண்டவர் சில ஏற்பாடை வைத்திருக்கலாம். क्योंकि 40 दिन लगेगा इस रास्ता में. ஏனென்றால் இந்த வழியிலே 40 நாட்கள் பிடிக்கும். और परमेश्वर जरूर 40 दिन के लिए कुछ प्रबंध किया होगा. அந்த 40 நாட்களுக்கு ஆண்டவர் சில ஏற்பாடுகளை செய்திருப்பார். वो प्रबंध क्या करके जानने के लिए इच्छुक नहीं थे. அந்த ஏற்பாடுகள் என்ன என்று சொல்லி காண்பதற்கு அவர்கள் விருப்பமில்லை. लेकिन उल्टा में वे दूसरा और तीसरा पद में देखिए वो किस प्रकार कुड़कुड़ाते हैं. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2ஆம் 3ஆம் வசனங்களை பாருங்கள், எப்படி முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி. दूसरा और तीसरा पद को देखेंगे. அங்கே 2ஆம் 3ஆம் வசனங்கள் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். जंगल में इजराइलों की सारी मंडली मूसा और हारून के विरुद्ध बकबक करने लगे. इजरायली उनसे कहने लगे, जब हम मिस्र देश में मांस की हड्डियों जब हम मिस्र देश में मांस के अंडे के बाद बैठे थे, तब यदि हम यहोवा के हाथ से मार डाले भी जाते तो उत्तम वही था. पर तुम हमको इस जंगल में इसलिए निकाल ले आए हो, तुम हमें इस जंगल में ले आए हो कि सारे समाज को भूखे मार डालो. सारे समाज को भूख के मारे डाले. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோம், ஆனால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கவனித்து கேளுங்கள். मैंने कहा था जब भूख मनुष्य को लगता है,
நான் சொன்னேன் ஒரு மனிதனுக்கு பசி உண்டாகிற போது वो सारी बातों को भूलने के लिए ताकत रहता है। அவன் எல்லா காரியங்களையும் மறந்துவிட பலனுடையவனாயிருக்கிறான். अगर किसी बच्चे को भूख लगता है, யாராவது ஒரு பிள்ளைக்கு பசி உண்டாயிற்றினால் रोने लगता है, அது அழும். किसी भी बात को सुनने के लिए तैयार नहीं है। யாரு காரியத்தையும் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்காது. हाँ बाबा थोड़ा ठंडा होने दो, खाएंगे खाएंगे, तुम्हारे लिए खाना तैयार है, लेकिन थोड़ा निकालने दो। वो टके ना ये हाथ पैर सब चलाने लगता है। அம்மா கொஞ்சம் அமைதியா இரு, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் குளிந்துரு, உனக்கு சாப்பாடு போடுவோம் அப்படி சொன்னாலும் அது அப்படி இப்படி அடம் பிடிச்சு அழும். क्योंकि उसकी भूख जो है उसको परेशान कर देता है। ஏனென்றால் அவனுக்குள்ளாக அந்த பிள்ளைக்குள்ளாக பசி அப்படி தொந்தரவு செய்கிறது. लेकिन ये लोग बच्चे नहीं है, ஆனால் இவர்களோ பிள்ளைகள் அல்ல. परंतु उनके अंदर एक उल्टी विचारें चले आ रही है। அவர்களுக்குள்ளாக ஒரு எதிர்மறையான எண்ணம் வருகிறது. 3 बातों को मैं यहाँ कर दिखाने के लिए चाहता हूँ। 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். एक है, ஒன்று, वे इस बात को भूल गए यहोवा परमेश्वर ने इस रास्ता में ले आया। அவர்கள் தேவன்தான், அந்த யெகோவாகிய தேவன்தான் இந்த வழியிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் என்பதை மறந்து விட்டார்கள். 13 अध्याय का 17वां पद को पढ़िएगा। 13ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். जब फिरौन ने लोगों को जाने की आज्ञा दे दी, आज्ञा दिया, तब यद्यपि फिलिस्तियों के देश में होकर हाँ, जो मार्ग जाता है वह हाँ। छोटा था, छोटा था तो भी परमेश्वर ये सोचकर उनको उस मार्ग से नहीं ले गया, उनको उस मार्ग से नहीं ले गया कि कहीं ऐसा ना हो कि ऐसा ना हो कि जब ये लोग लड़ाई देखें जब लड़ाई को देखें तब पछताव करें। பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் कौन उनको चलाया था? அங்கே அவர்களை நடத்தினவர் யார்? जंगल के मार्ग में कौन चलाया था? வனாந்தர வழியாக அவர்களை நடத்தினவர் யார்? क्या लिखा है? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या लिखा है? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? पढ़िए, வாசியுங்கள். कौन चलाया था? उस யார் யார் அந்த இடத்துல அவர்கள் நடத்தினார்? परमेश्वर वो तो लिखा, साफ लिखा, परमेश्वर उनको चलाया था। அங்கே வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார், நடத்தினார். लेकिन 16वां अध्याय का 3 पद में वे क्या कहते हैं? ஆனால் 16ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? इजरायली उनसे कहने लगे, किनसे? मूसा और हारून से कहने लगे, देखो देखो तुम लोगों ने हम लोगों को जंगल में ले आए। அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? மோசேயையும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி நடத்தி வந்தீர்களோ. हमारे जीवन में भी इस प्रकार की भावना आने का संभावना है। நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் வர வாய்ப்பு உண்டு. जब हमारे जीवन में गट्टी को हम सामना करते हैं, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவை எதிர்கொள்ளும் பொழுது, तकलीफ को सामना करते हैं, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, परेशानियों को सामना करते हैं, அல்லது கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பொழுது हम ये देखते नहीं है परमेश्वर मेरा हाथ धर के इस जगह में ले आया। நாம் இதை பார்ப்பது கிடையாது. தேவன் என் கரத்தை பிடித்துதான் இந்த இடம் வரைக்கும் அழைத்து வந்தார். पत्नी लोग क्या कहेंगे? पत्नी लोग क्या कहेंगे? மனைவிகள் என்ன சொல்லுவார்கள்? अपना आदमी से कहेंगे, தன்னுடைய கணவர்களை பார்த்து சொல்வார்கள், ऐसा जगह में तुम ले आया है मुझे। இப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை நீ அழைத்து வந்திருக்கிறாயே. और बच्चे क्या कहेंगे? பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ऐसे जगह में माँ बाप से कहेंगे, ऐसे जगह में हमको ले आया है। இப்படிப்பட்ட இடத்துக்குமா என்னை அழைத்து வைங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. और जूनियर लोग क्या कहेंगे? கொஞ்சம் ஜூனியரா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? अपने लीडर से कहेंगे, ऐसे जगह में तू हमको ले आया है। அவங்க லீடர்ட்ட சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரா. Many times we murmur against people not understanding how God has led us to that place. कई बार हम लोगों को देख करके उनके ऊपर कुड़कुड़ाते हैं, ये न समझते हुए कि प्रभु ने मुझे ले आया. लेकिन गीत गाने से में कैसा गीत गाते हैं? பாடல் பாடும்பொழுது எப்படி பாடுகிறோம்? हाथ धर के मुझे ले चलता है परमेश्वर, ஆண்டவரே நீர் என்னை கை பிடித்து அழைத்து செல்கிறீர். और हाथ धर के ले चल प्रभु, ஆண்டவரே என் கையை பிடித்து அழைத்து செல்லும். लेकिन चिल्लाएंगे किसके ऊपर? ஆனால் சத்தமிடுகிறது யாரை பார்த்து? इस आदमी के चलते, இந்த மனுஷனால, इस औरत के चलते, இந்த பெண்ணால வந்துச்சு इस எல்லாம், लीडर के चलते मैं परेशान हूँ। இந்த தலைவரால வந்தது நான் கஷ்டப்படுகிறேன். बगल वाला से पूछिएगा,
பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, आपके बारे में तो नहीं कहा जा रहा है ना. உங்களை குறித்து தான் சொல்லப்படல இல்லையா? How many times we try to blame people not realizing God has led me in this way. कितने बार हम लोगों को देख करके उनके ऊपर दोष लगाते हैं, उनके ऊपर कुड़कुड़ाते हैं, ये इसको भूल करके प्रभु ने मुझे ले आया, इस बात को भूल करके. तो अभी तक अद्भुत काम को देखे हैं, இதுவரைக்கும் அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், कई बातों को देखे हैं, अनेक காரியங்களை பார்த்தார்கள். लेकिन तुरंत उनके अंदर इस प्रकार की भावना चली आती है. ஆனால் உடனடியாக அவர்களுக்குள்ளே இந்த உணர்வு வெளிவந்தது. दूसरी बात, उनमें एक और गलती को हम देखते हैं. இரண்டாவது இன்னொரு தவறை அவர்களுக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். वे कहते हैं परमेश्वर के हाथ से मर जाना उत्तम है. அவர்கள் சொல்கிறார்கள், தேவனுடைய கரத்தினாலே செத்து போனோமானால் அது தாவிலை. What they want to say? वे क्या कहना चाहते हैं? अरे परमेश्वर आपको ले आके मुआने के लिए ले आता है. ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், வெறுமனே சாகடிக்க அழைத்து வந்திருக்கிறாரா? क्या आपको खत्म करने के लिए इतना अद्भुत काम करके इतना रास्ता में से आपको संभाल के ले आया है? ஆண்டவர் உங்களை இவ்வளவு அற்புதங்களை காண செய்து அற்புதங்களை நடத்தி வெறுமனே சாகடிக்க அழைத்து வந்தாரோ? क्या उस समुद्र में तुमको जैसा मिस्रियों को डुबाया वैसे तुम्हारे डुबा नहीं सकता? அந்த கடலிலே எப்படி எகிப்தியரை மூழ்கடித்தாரோ அப்படி உங்களை மூழ்கடித்து சாகடிக்க முடியாதோ? लेकिन वे लोग चिल्ला रहे हैं, अगर परमेश्वर हम लोगों को खत्म कर देता कितना अच्छा होता. ஆனால் அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லி சத்தமிடுகிறார்கள்? தேவன் எங்களை அங்கே செத்து போக செய்தாரானால் அது தாவிலை. कई लोगों के अंदर इस प्रकार की बातें चली आती हैं. அநேகருக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிவருகிறது. जीने से मरना अच्छा है, வாழ்வதை விட சாவதே நலம். बहुत लोगों को ये मालूम नहीं है, मरने के बाद भी वहाँ कीड़ा ठहरा हुआ है खाने के लिए. அநேகருக்கு இது தெரியாது, மரித்தாலும் அங்கே பூச்சிகள் இருக்கிறது, அங்கே சாப்பிடுவதற்கு நம்மளை, அது தெரியாது. बाइबल बतलाती है नरक में ना तो आग बुझता है ना तो कीड़ा मरता है. வேதம் சொல்கிறது நரகத்திலே அங்கே அக்கினி அவியாமலும் அங்கே பூச்சிகள் சாகாமலும் இருக்கும் என்று சொல்லி. उस प्रकार जगह में जाके वहां भी परेशान रहेंगे. அப்படிப்பட்ட இடத்துக்கு சென்றோமானால் அங்கேயும் நமக்கு வருகிறது பிரச்சனை தான். लोग कभी कभी सोचते हैं आत्महत्या कर लें, சிலர் நினைக்கிறார்கள் நான் தற்கொலை செய்து கொள்ளட்டும். लेकिन वे नहीं भूल जाते हैं मैं इन सारी परेशानियों को भूलने के लिए आत्महत्या करके मैं उस जगह में चले जाऊंगा, वहां आराम पाऊंगा करके सोचते हैं. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் இங்கே உலகத்துல வருகிற எல்லா பிரச்சனை கஷ்டங்களையும் நான் மறந்து விடுவேன், அங்கே ஒரு இளைப்பாறுதலான இடத்துக்கு சென்று விடுவேன் நான் மரித்தால் என்று சொல்லி. बाइबल ऐसा नहीं बतलाती है. வேதம் அப்படி சொல்லவில்லையே. एक बहुत धनी व्यक्ति मरा, ஒரு ஐஸ்வர்யவான் மரித்தான், वहां पर तड़प रहा था, அங்கே அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். पुरानी बातें सब याद आ रही थी, பழைய காரியங்கள் எல்லாம் நினைவில் வந்தன. जो कुछ करना था वो सारी बातें याद आ रही थी. எந்த எந்த காரியங்கள் செய்தானோ எல்லாம் நினைவில் வந்தன. मरने से हम अपने सोच से छुटकारा नहीं पाते हैं, நாம் மரித்த பின்பு நம்முடைய நினைவுகளில் இருந்து விடுதலை பெற முடியாது. लेकिन ये लोग क्या कहते हैं? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? परमेश्वर हमको मार देता कितना अच्छा होता. தேவன் எங்களை அங்கேயே செத்து போக பண்ணினாரானால் எவ்வளவு நலமாயிருக்கும். लोग क्या कहते थे? ஜனங்கள் என்ன சொல்லி வந்தார்களாம்? भूख के चलते मर रहे हैं, பசியினாலே செத்து போகிறோம். लेकिन अभी कह रहे हैं हम मर जाना अच्छा. अरे मर रहा तो तुम इसका अल्लाह करके क्यों मर रहा? ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. நீங்கள் தான் செத்து கொண்டிருக்கிறீங்களே, திரும்ப என்ன இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது? मर रहा फिर मरने के लिए भी रो रहा क्यों? बोल रहा मर जाए तो मर तो रहा, बिना खाना तो मर जा रहा, तो फिर क्यों रो रहा? அங்கே நீதான் மரித்து கொண்டே இருக்கிறாயே, திரும்ப ஏன் சொல்ல வேண்டும் மரித்தால் நலமாயிருக்கும்? நீதான் அங்கே மரித்து கொண்டே இருக்கிறாயே. ये बड़े लोगों को भी होता है. இது பெரியவர்களுக்குள்ளேயும் காணப்படும். एलिया एक दिन भाग रहा था. எலியா ஒரு நாள் ஓடிக்கொண்டிருந்தான். येसेबेल हमको खत्म करने जा रही है, येसेबेल என்னை கொல்ல வருகிறாள். और प्रभु से जाके विनती करता है, அவன் தேவனிடத்தில் சென்று விண்ணப்பம் பண்ணுகிறான். हे प्रभु मैं अकेला बच गया, ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், हमारे मर जाना अच्छा है. நான் செத்து போனால் நலமாயிருக்கும். अरे मर जाना अच्छा था देश में रहता, ஒருவேளை நீ மரித்து போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே தேசத்தில் இருந்திருக்கலாமே. क्यों डर के मारे जंगल में भाग रहा? ஏன் நீ பயந்து இப்படி காட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? मैं क्या कहने के लिए चाहता हूँ, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? मुंह से कुछ बातें लेकिन दिल में कोई दूसरी बातें. வாயிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, இருதயத்துக்குள்ளே உள்ளத்திலே வேறு வார்த்தை இருக்கிறது. कारण क्या है? காரணம் என்ன? मुंह में कुछ बात है, வாயிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, लेकिन दिल में कुछ विचार है. ஆனால் உள்ளத்திலோ வேறு எண்ணங்கள். एक कपटी जीवन में इनको
अपने आप को डाल दिए। இந்த மாய்மாலமான வாழ்க்கைக்கு தன்னையே விற்று போடுகிறார்கள். ध्यान से सुनिएगा, நல்ல கவனிங்க. जो परमेश्वर की बातों को समझता नहीं है, யார் தேவனுடைய காரியங்களை புரியாமல் இருக்கிறார்களோ, जो परमेश्वर मुझे ले जाता करके नहीं जानता है, யாரெல்லாம் தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்களோ, वो अपने आप को ये कपटी जीवन के लिए सौंपता है। அவர்கள் தங்களை தாங்களே இப்படிப்பட்ட ஒரு பொய்யான மாய்மால வாழ்க்கைக்கு விற்று போடுகிறார்கள். तीसरी बात को मैं कहूंगा, மூன்றாவது காரியத்தை சொல்லுவேன். फिर एक और बात को भी कहते हैं, அவர்கள் இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார்கள். मिस्र में हम लोग ऐसा खाए थे, बहुत अच्छा खाए थे। நாங்கள் எகிப்திலே உட்கார்ந்து நன்றாக சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோம். ये बात सच है? இது உண்மைதான்? बात सच है? இது உண்மைதானா? नहीं, இல்லை. रो रो के खाते थे। அவர்கள் அழுது அழுதுதான் சாப்பிட்டார்கள். बाइबल बतलाती है उनका अपना पैर से पानी पटा के साग खाते थे। வேதம் சொல்கிறது அவர்கள் தன்னுடைய காலினாலே அங்கே திட்டை உண்டு பண்ணி அவர்கள் தண்ணீர் பாய்ச்சி சாப்பிட்டார்களாம். கீரை சாப்பிட்டார்களாம். बाइबल ऐसे ही बतलाती, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. लेकिन वे यहाँ क्या कहते हैं? ஆனால் இங்கே அவர்கள் சொல்லுகிறது என்ன? हम लोग वहां पर बहुत हुंडे के ऊपर एकदम मीट मछली हड्डी उड्डी खा रहे थे। நாங்கள் அங்கே இருந்து இறைச்சி சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், மாംസം சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். वहां 5 स्टार होटल में थे लोग, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜனங்கள் இருந்தார்கள். नहीं, किसी प्रकार की पुरानी बातें जो गलत बातें हैं उसको भी वो अपनाने के लिए वो तैयार होते हैं। பழைய காரியம் அது நல்ல காரியம் தான், இல்ல உண்மையில அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாங்க. जो व्यक्ति परमेश्वर मुझे अगुवाई करता करके नहीं देखता है, எந்த ஒரு மனிதன் தேவன் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி பார்க்க முடியாமல் இருக்கிறானோ, उसके जीवन में झूठ बातें साधारण तौर से निकलता है। அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பொய்யான காரியங்கள் சாதாரணமாக வெளிவரும். कपटी जीवन निकलता है, அவனுக்குள்ளே ஒரு மாய்மாலமான வாழ்க்கை அப்படியே தோன்றும். और जो मैं परमेश्वर के हाथ को धरा या परमेश्वर मेरा हाथ को धरा करके नहीं जानता है, எந்த ஒரு மனிதன் தான் தேவனை கரத்தை பிடித்திருக்கிறேன் அல்லது தேவன் என்னை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறாரோ, औरों के ऊपर उंगली उठा के कहते हैं इन्हीं के चलते मेरे जीवन में परेशानी, மற்றவர்கள் மீது கையை நீட்டி சொல்வார்கள், இவன் நிமித்தம் நான் கஷ்டமாயிருக்கிறேன் என்று इस சொல்லி, जगह में मुझे होने की आवश्यकता नहीं है, இந்த இடத்துக்கு நான் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்வார்கள். इस प्रकार की बातों में धकेल देता है। இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களை அங்கே தள்ளி கொண்டு விடுகிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा, காரியங்களை கவனித்து கேளுங்கள். क्या आप तकलीफ की जगह में आने से इस प्रकार की रूप में बदल जाते हैं? நீங்கள் இப்படிப்பட்ட கஷ்டமான இடங்களுக்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட ரூபத்துக்கு உங்களை மாற்றுகிறீர்களோ? 1 मिनट सोचने का है। ஒரு நிமிடம் நம்மை நாமே சோதிக்க வேண்டும். If I know God is leading me, अगर मैं जानती हूँ कि परमेश्वर मुझे अगुवाई कर रहा है, इस रास्ता में से होके परमेश्वर ही मुझे ले चलने के लिए वायदा किया और ले चल रहा करके अगर मैं जानूंगा, இந்த வழியிலே செல்வதற்கு தேவன்தான் வாக்கு பண்ணினார், தேவன்தான் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் அறிந்திருந்தால், इन सारी कपटी जीवन, झूठे के जीवन, दूसरों के ऊपर उंगली उठाने का जीवन, सारी बातों का फुल स्टॉप हो जाएगा। இந்த எல்லா விதமான பொய்யான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, மற்றவர்கள் மீது கரம் நீட்டி பேசுகிற வாழ்க்கை எல்லாம் அழிந்துவிடும், போய்விடும். I am in the hands of the Lord, मैं परमेश्वर के हाथ में हूँ, நான் தேவனுடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறேன். वो इस रास्ता का मेरे लिए ठहराया, அவர் எனக்காக இந்த வழியை நியமித்திருக்கிறார். इस रास्ता में मेरी सारी आवश्यकताओं को पूरा कर सकता இந்த है। வழியில என்னுடைய எல்லா தேவைகளையும் அவரால் செய்ய முடியும். अगर 40 दिन लगेगा इस रास्ता में, 40 दिन मुझे संभालने का ताकत रखता है। 40 நாட்கள் பிடிக்குமா பரவாயில்லை, அந்த நாட்களிலே அவர் என்னை பராமரிப்பார். मेरे लिए क्या रखा है मुझे मालूम नहीं, எனக்காக அவர் என்ன வைத்திருக்கிறார் இப்போது எனக்கு தெரியவில்லை. मैं जानने के लिए कोशिश करूंगा நான் அதை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பேன். और परमेश्वर मेरे लिए करेगा। தேவன் எனக்காக செய்வார். आपको मालूम है परमेश्वर ने मन्ना को बरसाया, உங்களுக்கு தெரியும் தேவன் அங்கே மன்னாவை மழையாக வருஷிக்க பண்ணினார். बाइबल भजन संगीता में बतलाती है दूत का, स्वर्गदूतों को रोटी को परमेश्वर ने खिलाया। அங்கே வேத வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அங்கே தேவ தூதர்களின் அங்கே அப்பங்களை அங்கே அவர்களுக்கு கொடுத்தார். स्वर्गदूतों के रोटी को लोगों के खिलाने के लिए परमेश्वर बहुत बड़ा योजना बना के रखा है। பரலோக தேவதூதர்களுடைய ரொட்டியை அப்பத்தை அங்கே ஊட்டுவதற்கு தேவன் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணினாராம். लेकिन ये चिल्ला रहा है हम मर जाना अच्छा होता। ஆனால் இவர்கள் என்ன சத்தமிடுகிறார்கள், நாங்கள் அங்கேயே செத்து போனால் அது தாவில்லை.
हम कभी कभी इजरायलियों के ऊपर कभी कभी गुस्सा करते होंगे, நாம் சில நேரங்களிலே இஸ்ரவேலர்களை பார்த்து நாம் கோபப்படலாம். लेकिन कई बार हम भी उसी जगह में हैं. ஆனால் अनेक நேரங்களிலே நாமும் அந்த இடத்திலே தான் இருக்கிறோம். हम भी उनसे जरा सा भी भिन्न नहीं है. நாமும் अनेक நேரங்களிலே கொஞ்சமும் கூட அவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் அல்ல. प्रभु हमसे दया करने पाए. தேவன் நம் மீது கிருபை புரிவாராக. क्या मुझे बुलाने वाला परमेश्वर पहले से प्रबंध करके नहीं रखा है? என்னை அழைத்த ஆண்டவர் முதலாவது இருந்தே எனக்கு எல்லா ஏற்பாடும் செய்யவில்லையா? सारी बातों का प्रबंध करके ही मुझे ले जाता है. எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்த பின்பே என்னை அழைத்து செல்லவில்லையா? क्या उस पर मैं भरोसा नहीं रख पाऊंगा? நான் அந்த காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாமல் இருக்கிறேனோ? प्रभु हमसे दया करने पाए. தேவன் நம் மீது தயை புரிவாராக. अगर हमारी आंखें उस जगह से हटती हैं நம்முடைய கண்கள் அந்த இடத்தை விட்டு விலகும் போது तो हम कई बातों को लाते हैं. நாம் अनेक காரியங்களை மனதிலே போட்டு வைக்கிறோம். मर जाना उचित है, सत्य- वहाँ पुरानी बातें होता उचित है, इस आदमी के चलते ये हुआ है, इन सारी बातों में चले आते हैं. செத்து போனால் நலமாயிருக்குமே, அந்த பழைய காரியங்கள் இருந்தால் நலமாயிருக்குமே, இந்த மனுஷனால தான் இப்படி ஆயிட்டேன் என்று சொல்லி முறுமுறுக்க மாட்டோம். प्रभु हमारे आंखों को उसके हाथ में हम हैं उसको देखने के लिए खोलने पाए. தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக, எப்படி நான் அவருடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்பதை பார்ப்பதற்கதான்.